சுமார் இந்திய திரையுலகில் 60 ஆண்டுகளாக 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய தென்னிந்திய இசை அரசி என்ற பெயரை பெற்றவருமான பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் காலமாகி இருக்கிறார். இது தொடர்பான அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் தீனா அவர்கள். வணக்கம் சார். தற்போது பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். இது குறித்தான உங்களுடைய கருத்து என்ன? அவருடனான உங்களுடைய நினைவுகள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் சார். வணக்கம். இது ஒரு துக்கமான செய்தி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குரல் மறக்கவே முடியாத குரல். அவங்க தெலுங்குவா இருந்தா கூட தமிழ்ல அதாவது அழகா தெலுங்குல வார்த்தைகளை எழுதி தமிழ் பாடலை ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. நிறைய பாடல்கள். அதுல ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணு சிங்காரவேலனே என்ற ஒரு பாடல். அது ரியலி ஒரு சங்கீதம் வித்வான் பாடக்கூடிய ஒரு பாடல். ஒரு திரைப்பட பின்னணி பாடகி அவங்க பாடினாங்கன்றது இன்னமும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். அது காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவருடைய நாதஸ்வரத்தோட சேர்ந்து அவங்களுடைய குரலும் அந்த நாதஸ்வரமும் சேர்ந்து அந்த ஒரு பாடல் தமிழ்நாட்டில் நிறைய பாடல்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 1,00,000 பாடலுக்கு மேல இது இருக்கு. நிறைய கம்போஸ் பண்ணி நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த 1,00,000 பாடலை இது ஒரு 10 பாடல்கள் வரிசையில இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். சிங்காரவேலனே என்ற ஒரு பாடல், முருகருடைய அந்த படத்துல வந்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடினவங்க அதை இன்னமும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமையை அப்பயே காட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். சமீப காலமா நான் ஒரு நிகழ்ச்சியில அவங்கள நான் ஹைதராபாத்ல மீட் பண்ணேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு நலம் விசாரிக்க தான் போயிருந்தேன் நான். அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா, எழுத்தெல்லாம் நல்லா இருக்கு, நான் இப்போ இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலா அவங்க பெசன்ட் நகர்ல இருந்தாங்க. பெசன்ட் நகர்ல இருக்கும்போது அடிக்கடி நாங்கள் போய் பார்ப்போம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஷிஃப்ட் ஆகி இங்க ஹைதராபாத் போன பிறகு ஒரு வாட்டி போய் பார்த்தேன். பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. வயது மூப்பு காரணம் இருந்தா கூட அவங்க இழந்தது என்பது ஏற்புடையது அல்லதான் நான் நினைப்பேன். என்ன சொல்றது, அந்த குரல் இனி கிடைக்குமா? அப்படி ஒரு குரல் நமக்கு நம் காதல எந்த நேரம் ஒழிச்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய மறைவு ஆனாலும் அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய குரல் என்னைக்கும் நிலைத்து நிற்கும். இது எங்களுடைய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நான் அவங்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன். வெரி கிரேட் ஆர்டிஸ்ட். நிச்சயமாக சார். காலத்தால் அழியாத பல பாடல்களை அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார் சார். நீங்க குறிப்பா ஒரு பாட்டை ஒன்று சொன்னீங்க, சிங்காரவேலனே தேவா, அந்த மாதிரி ஒரு பாட்டை சொன்னீங்க. இசைஞானி இளையராஜா அவருடைய இசையிலையும் பல்வேறு விதமான ஒரு பாடல்களை பாடி என்னைக்குமே அதை மறக்க முடியாத ஒரு பாடல்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த இசையில குறிப்பிட்ட அந்த இசையில உங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் எது சார்? இல்ல, நான் சொன்னது சிங்காரவேலனே சொன்னேன். அதே மாதிரி அது பியூர் கர்நாடிக் பாடல். அது இன்னொன்று ஃபோக் சாங்ல மச்சான பாத்தீங்களான ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு அந்த ஒரு குரல், அந்த கிராமிய குரலோட சேர்ந்த ஒரு பாடல். அவங்க எப்படிதான் அப்படி வாய்ஸ் மாத்தி பாடினாங்கன்றது இன்னும் புதிர் தான். நான் அப்போ GK வெங்கடேஷ் கிட்ட உதவியாளராக இருந்திருக்கேன். அப்போ கன்னட பாடல்லாம் பார்க்கும்போது அவங்க பாடுறத நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு அந்த டியூன் சொல்லி கொடுத்து அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. அவங்க கிட்ட என்னன்னா பாடுவாங்க தவிர ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட அவங்களுடைய ஃபேஸ்ல இருக்காது, அந்த அசைவு கூட இருக்காது. ஆனா நம்ம பாடல் மட்டும் அந்த பாடி முடிச்ச பிறகு நம்ம பாடலை கேட்டா அந்த பிருகாக்கள் அதெல்லாம் எப்படி போட்டாங்க, அதெல்லாம் எப்படி அசையாம போட்டாங்கன்றது இன்னும் வியக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நாட் ஒன்லி அவங்க தமிழ் மட்டும் இல்ல, தென்னிந்திய மொழிகள் எல்லாமே பாடியிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ்ல நிறைய பாடியிருக்காங்க, தெலுங்குல நிறைய பாடியிருக்காங்க.
இது வந்து மச்சான பாத்தீங்கன்னா வந்து மறக்க முடியாத ஒரு பாடல். வெரி ஃபோக் சாங். நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் இளையராஜா சார். சார் நிச்சயமாக சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பாடுறப்ப அந்த பாடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் முகத்தில் தெரியாது, ஆனால் அந்த குரலில் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இருக்கிற தலைமுறை ஜானகி அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கணுன்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம் சார்? இப்ப இருக்கிற சிங்கர்ஸ் என்னன்னா, அந்த இவ்வளவு தூரம் லாங் ஸ்டாண்டா ஒரு சிங்கர் இருந்திருக்காங்கன்றத மட்டும் அவங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு லாங் ஸ்டாண்டா ஒரு 50, 60 காலமா இருக்காங்கன்னா, அப்போ எத்தனை இசையமைப்பாளர்களை கடந்து, எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை நடிகர்கள், எத்தனை நடிகைகளுக்கு அவங்களுடைய வாய்ஸ் மேட்ச் ஆயிருக்குன்னா, அப்போ அவங்க ம அந்தந்த ஒரு ஒரு காலகட்டத்திலும் அவங்க வந்து அதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு 10 பாட்டு பாடிட்டோம், 100 பாட்டு பாடிட்டோம், போறோன்ற மாதிரி மைண்ட்ல இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஜானகி அம்மா மாதிரி, சுசிலா அம்மா மாதிரிலாம் ஒரு ஒரு சிங்கர் இருந்திருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும். அதாவது வேரியஸ் கைண்ட் ஆஃப் அந்த வாய்ஸோடைய ட்ரெண்ட வந்து அவங்க ஜானகி அம்மா பாடலே கேட்டு கேட்டு நிறைய அவங்க அத அத நான் என்ன சொல்றதுன்னா, அத வந்து அவங்க மைண்ட்ல ஏத்தக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும். ஆனா வராங்க இன்னைக்கு நிறைய புதிய புதிய பாடல்கள் அந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் அவங்க லாங் ஸ்டாண்டிங்கா நிற்பாங்களான்றது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய மாதிரிதான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டான வாய்ஸா வந்து ஜெயிச்சு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க என்பதை இவங்க மனதில் கொண்டு இவங்களுடைய அடுத்த கேரியர் போகணும். பட் என்னையோ நான் இந்த மற்றவங்க கேரியரை பத்தி சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நான் இல்லை. இப்போ வந்து எனக்கு ஒரு துக்கமான ஒரு மன மன அலைகள் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நான் உதவியாளராக இருக்கும் பொழுது அவங்களுடைய அவங்களுடைய நட்பும் எஸ்பி பாலசுப்ரமணியன் அண்ணனுடைய நட்பும் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி நிறைய கன்னட படங்களுக்கும் நிறைய தெலுங்கு படங்களுக்கும் நான் உதவியாளராக இருக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து வேலை நான் செய்ய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு நான் பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப அன்பானவங்க அவங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவரும் ரொம்ப தங்கமானவர். இவங்க ஜானகம்மா எங்க பாட போனாலும் அவர் வந்துருவாரு. அவர் கூட இருந்து எங்களோட எல்லாம் நல்லா பேசுவாரு. அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஜானகம்மா வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, புது இசையமைப்பாளர் வந்தா கூட வந்து அதை அப்சர்வ் பண்ணி பாடுவாங்க. நம்ம இவ்வளவு பாட்டு பாடிட்டோம், நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு புதிய வரவங்களுக்கு வந்து அது ஒரு தட்டி அதை வந்து அதை கொஞ்சம் கவனம் இல்லாம பாடுவாங்க. இன்னும் நம்ம நினைப்போம், அது கிடையவே கிடையாது. அவங்க ஒவ்வொரு பாடலையும் அது சாதித்த இசையமைப்பாளர்களா இருக்கட்டும், இல்ல புதிய இசையமைப்பாளர்களா இருக்கட்டும், எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய தொழிலை வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய தொழிலை வந்து நியாயம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பாட்டு பாடினாங்க எனக்கு வால்யூம் தெரியல. ஒரு 40,000 பாடல் இருக்கு வச்சுக்கோங்களேன். இல்ல 40,000 to 50,000 இருக்கு வச்சுங்களேன். அந்த 40,000 பாடல் இப்ப நீங்க கேளுங்க, அது பாடுவதற்கு சிரமமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடலிலும் அவங்களுடைய ஜஸ்டிஸ், அவங்களுடைய நேர்மையை காட்டியிருக்காங்க. இசையமைப்பாளருக்கு பிடித்த மாதிரி பாடியிருக்காங்க. அந்த அந்த யார் நடிக்கிறாங்களோ அந்த தகுந்த மாதிரி பாடுவாங்க. அத மாதிரி ஒரு வல்லமை படைத்த ஒரு ஒரு பாடகி இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். நன்றி.